Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல குழந்தைங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய chicken nuggets நல்லா கிறிஸ்பியா ஜூஸியா ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மிக்ஸி ஜார்ல 2 பிரெட்டை வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் போன்லெஸ் சிக்கனை வந்து கியூப்ஸா கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மிளகுத்தூள், காரத்துக்கு ஏற்ற அளவு மிளகாய்த்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நம்ம இதை வந்து ஒரு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைய போகிறோம். இதனால் நல்லா கம்பைன் ஆகி வரப்போகுது. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு அதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் அவுட் ஆகிற மாதிரி கையை வச்சே வந்து நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஈவனாக அந்த சைஸ் கிடைக்கும். இதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கத்தியை வச்சு கட் பண்ணுறப்ப அந்த கத்திலையும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் கலருக்கு வந்து நான் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்த்துருக்கேன். விருப்பப்படுறவங்க ஆரஞ்சு ஃபுட் கலர் கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப கரெக்டாக ஈவனான ஷேப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பீஸ் போட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கோட்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். கடையில் நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கலாம், பட் வீட்டில் செய்கிறது ரொம்ப ஈஸி. ஒரு 4 ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக ஃபைன் பவுடராக அரைக்காமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அடுப்பில் ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். எக்கு கோட்டிங்க்கு வந்து ஒரு முட்டையில் கொஞ்சமாக மிளகுத்தூள், உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எக்கு நல்லா பீட் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு கோட்டிங் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் ஒரு 2 வாட்டி கோட் பண்ணி எடுத்துகிட்டு முட்டையில் பெரட்டிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். மொத்தமாக எல்லாத்தையும் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது நீங்கள் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் ஃப்ரை பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் கோட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு பொரிச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை நம்ம அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். பிரெட் க்ரம்ஸ் வந்து ஈஸியாக ஃப்ரை ஆகிரும். ஸோ உள்ளே இருக்கிற சிக்கனும் நல்லா வெந்து வரணுங்கிறதுனால அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலரில் அவுட்டர் லேயர் நல்லா ஃப்ரை ஆகி வரணும். சூப்பர் கிறிஸ்பியான நல்லா ஜூஸியான சிக்கன் நக்கெட்ஸ் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு வாட்டி செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நான் உங்களை இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்.